சமீபத்தில் வெளிவந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அமரன். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சாருக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பாதையை ஒரு சில லைன்கள்லேயே முடிச்சு கொடுத்துட்டார். இன்னொரு பெரிய விஷயம், மேஜர் முகுந்தன் சாருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப தத்ரூபமாக வெளியே கொண்டு வந்திருந்தாங்க அந்த படங்களில். அதில் கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள், நம்ம அந்த படத்தை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம கடைசி காலம் வரைக்கும் நமக்கு உறவுகள் முக்கியமா, உணர்வுகள் முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு இப்போ வரைக்குமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் பயணிச்சிட்ருக்கோம். அதை தாண்டி உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த படங்களை பார்த்து நான் உண்மைக்கு பெரிய இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டேன். உணர்வுகள்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கலாம். இவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து உணர்வுகள். அதை தாண்டி வரக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் இனஃப். அது ஒரு ஸ்டேஜ் தான். என்ன அப்படின்னா, அந்த படங்களில் கடைசியில் பார்க்கும்போது அது மேஜர் முகுந்தன் சார் வந்து நாட்டுக்காக எவ்வளோ தூரம் பாடுபட்டு அவரோட வேலையை எவ்வளோ சின்சியராக எடுத்து பண்ணி இருக்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த புகழ் வந்து உச்சத்தில் இருக்கும். அந்நேரம் உறவுகள் எல்லாருமே அவரை சுற்றி இருப்பாங்க. எல்லாருமே அவரை சுற்றி இருக்க மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி அவரை காட்டுவாங்க. ஆனால் ஒன்ஸ் அவர் இறந்த பிறகு அந்த நாள் மட்டும் ஒட்டுமொத்த உலகமே கதிகலங்கின மாதிரியான ஒரு சீன்லாம் டைரக்டர் சார் வச்சுருப்பாங்க. அவர் சாரெல்லாம் எடுத்து கொண்டு வரும்போது அந்த நமக்கே கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளை சார் தத்ரூபமாக காமிச்சிருப்பார். அது ஒரு நாள். இதுதான் நம்ம எல்லார் லைஃப்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நாளைக்கு அப்புறம், அவர் இறந்து சிறிது காலத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவரோட நினைவுகள் யார்கிட்ட முழுமையாக இருக்கும் அப்படின்னு அந்த படத்தில் காமிக்கும்போது, அந்த கடைசி ஃப்ரேமில் சாரோட ஃபோட்டோ அந்த சில ஸ்டேச்சுவுக்கு கீழே அவரோட மனைவியும் அவருடைய குழந்தைகளும் உட்காந்துருக்க மாதிரியும், அந்த சாரோட நினைவுகள் மேடத்தோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சியை ரொம்ப ஒரு தத்ரூபமாக வடிவமைச்சிருப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவுகளும் நம்மளை என்ன நினச்சிரும், ஒரு உணர்வுகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், உறவுகளுக்கு அந்த உறவுகளுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உறவுகளை காப்பாற்றுறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க நம்ம கூடவே இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து மறந்துட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படங்களில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் அது ஒன்று. நம்மளுடைய நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள், இனி வரக்கூடிய காலங்களில் உறவுகளுக்கு வாய்ப்போ மதிப்போ அளிக்காமல் உங்களோடு மட்டுமே வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனை நாள் கடைசி வரைக்கும் வாழ போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஒருத்தரோட இறப்புங்கிறது வந்து செய்தியாக தான் போய் சேருதே ஒழிய, ஒரு 2 நாள் 3 நாள் வேணால் மனசில் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து யாருக்கும் நம்ம நினைவுகளாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும், அவங்க வாழ போகிற கடைசி நாள் வரைக்கும் ஒருத்தர் மனசில் நம்ம இருப்போம்னா அது உணர்வுகளுடைய மனதில் மட்டும்தான். அது உங்கள் மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய தாய் தகப்பன். ஸோ இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையை அவங்களுக்காக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மூலிமா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு, அந்த வீடியோ பார்த்தது, அந்த படங்களை பார்த்த பிறகு நான் ரொம்ப மன வருத்தம் இருந்தது. மேஜர் முகுந்தன் சாருடைய நாட்டுக்கு அவர் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு வந்து மிகவும் போற்றத்தக்கது. அவருக்கு என்றைக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். அவரை பிரிந்து வாழக்கூடிய அவர் குடும்பங்களுக்கு வீர வணக்கம் தான் செலுத்தணும். ஸோ அதே மாதிரி இன்னும் அதை பார்க்காத நண்பர்கள் வந்து போய் இன்னும் அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டை வந்து தெரிவிங்கன்னு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.